لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الزمان قد استدار كهيئة يوم خلق السماوات والأرض. السنة 12 شهرا منها 4 حرم، 3 متواليات: ذو القعدة وذو الحجة والمحرم ورجب شهر مضر الذي بين جمادي وشعبان، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கு ஒப்பில்லா புகழனைத்தும், சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு புதிய வருடத்தினுடைய தொடக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்வதானால், இஸ்லாமிய அடிப்படையில் ஹிஜ்ரி 1446 ஆண்டு முடிந்து ஹிஜ்ரி 1447 வருடம் பிறந்திருக்கிறது. எனவே இந்த வருடத்தில் நமக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. பொதுவாக நாம் இங்கே அடிக்கடி நினைவு கூறுகிற விஷயம், இஸ்லாத்தினுடைய எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கோ இஸ்லாமிய மார்க்கத்திற்கோ பலன் தருவதை காட்டிலும் மனித சமுதாயத்திற்கு அதிகமாக பலன்களை வளங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக எந்த விஷயத்தை இஸ்லாத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சொல்லப்போனால் கழிப்பறைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அதிலே உள்ள இஸ்லாமிய அமைப்புகளை நீங்கள் பின்பற்றினால், இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ அப்படி நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அநேகமாக சிங்கப்பூர் அல்லது மலேசியா என்று கருதுகிறேன். ஒருவர் அக்குபஞ்சர் டாக்டர் இடத்திலே சென்றார். எனக்கு இடுப்பு வலிக்கிறது, மருத்துவம் பாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த அக்குபஞ்சர் டாக்டர் இஸ்லாமியர் அல்ல, அவர் ஒரு சீன தத்துவத்தை சார்ந்தவர்.
அவரிடம் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றவர் ஒரு இஸ்லாமியர் தொழுகையாடி. அப்பொழுது உங்களுக்கு நான் மருத்துவம் பார்க்கிறேன், அதற்கு முன்னால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அந்த சீன மருத்துவர் கேட்டார். அப்பொழுது கேட்டபோது அவரை பார்த்து சீன மருத்துவர் கேட்டார், நீங்கள் தொழுகிறீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் தொழுகிறேன். இரண்டாவது அவர் கேட்டார், ஒழுங்காக தொழுகிறீர்களா என்று கேட்டார். இன்று நாம் எல்லோரும் தொழுகிறோம். ஒழுங்காக தொழுகிறோமா, இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றி தொழுகிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொழுகிறோம் என்பதை காட்டிலும் எப்படி தொழுகிறோம். எனவே தான் அந்த சீன மருத்துவர் கேட்டார், தொழுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு தொழுகிறேன் என்று சொன்னவுடன் ஒழுங்காக தொழுகிறீர்களா என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று இந்த முஸ்லீம் கேட்டபோது அவர் சொன்னார், ஒழுங்காக தொழுதால் உங்களுக்கு இடுப்பு வலி வராது, ஒழுங்காக தொழுதால் உங்களுக்கு முழங்கால் வலி வராது, ஒழுங்காக தொழுதால் உங்களுக்கு கழுத்து வலி வராது, ஒழுங்காக நீங்கள் பெருமானார் சொன்னபடி சாப்பிட்டால் எந்த நோயும் வராது. நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டரிடம் போய் பாருங்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள், நோயை கேட்டுவிட்டு நான் சொல்லுகிற மாதிரி நீங்கள் உணவை சாப்பிடுங்கள். எப்படி சாப்பிடுங்கள்? நன்றாக மென்று சாப்பிடுங்கள், கையை கழுவி சாப்பிடுங்கள், இப்படி சாப்பிடுங்கள், தாகமடித்தால் தண்ணீர் குடியுங்கள், இடையில் குடிக்காதீர்கள், எல்லாம் நான் சொல்லுவது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு நோய் வராது என்று சொல்லி உங்களிடம் 200 ரூபாய் வாங்கி கொள்வார். 200 ரூபாயை வாங்கி கொண்டு அவர் எந்த மருத்துவத்தை சொன்னாரோ அதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி சொன்னார்கள். அப்படியானால் என்ன பொருள்? இஸ்லாம் எந்த நடைமுறைகளை வைத்திருக்கிறதோ அந்த நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படுமானால் பலன் அடைவது அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ அல்ல, இஸ்லாமிய மார்க்கமோ அல்ல. பலன் அடைவது முழுவதும் மனித சமுதாயம் பலனடைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சாதாரண விஷயம், தண்ணீர் குடிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அதுபோன்று குடித்து பாருங்கள். எந்த டாக்டராவது நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? நெட்டில் தட்டி பாருங்கள். நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள், அப்படி குடித்தால் இப்படிப்பட்ட இடையூறுகள் ஏற்படும் என்று சொல்லாத மருத்துவ துறையே இல்லை. எனவே தான் நாம் சொல்கிறோம், இஸ்லாத்தினுடைய எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் முழுக்க முழுக்க உலகம் பலனடைகிறபடி உலகம் பாடங்கள் பெறுகின்ற அமைப்பிலே தான் இருக்கும். ரஷ்யாவில் ஒரு பள்ளிவாசலில் அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார். முஸ்லிம்கள் ஒழு செய்து கொண்டிருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள். எல்லா பள்ளிவாசலையும் நடக்கிறது தான். அப்படி ஒரு முஸ்லீம் ஒழு செய்கிற காட்சியை அந்த அந்நிய மதத்தினர் பார்த்தார். பார்த்தபடி அவர் முறையாக ஒழு செய்து விட்டு பிடரிக்கு மசகு செய்கிறார். அந்த அவர் ஒரு மருத்துவர், அவர் பார்த்து விட்டு பக்கத்தில் வந்து கேட்டார், இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை செய்வீர்கள்? எத்தனை முறை நாம் செய்வோம்? ஒழுங்காக தொழுகிற ஆளாக இருந்தால் அவன் ஒரு நாளைக்கு 5 முறை ஒழு செய்வான். எப்பொழுதும் ஒழுவோடு இருக்கிறவர்களானால் கூட ஒழு செய்வார்கள். பள்ளிவாசல் பக்கமே வராத ஆளாக இருந்தால், பெருநாளைக்கு மட்டும் வர்ற ஆளாக இருந்தால் அவன் ஒழு செய்யவே மாட்டான். ஒரு நாளைக்கு இது போன்று எத்தனை முறை செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு நாங்கள் 5 முறை செய்கிறோம். அந்த ரஷ்ய மருத்துவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், நல்லா கவனிங்க, ஒழு செய்வதில் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லி இருக்கிறார். இதுபோன்று நீங்கள் பிடரிக்கு ஈரக்கையின் மூலமாக மசகு செய்வதின் காரணமாக அந்த பிடரியின் கழுத்து எலும்பின் வழியாக செல்லக்கூடிய நரம்புகள் நேராக மூளைக்கு செல்கிறது. அப்படி மூளைக்கு செல்கிற நரம்புகள் புத்துணர்வு பெறுகின்றன. எனவே உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காது.
இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒளிவினுடைய ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒளிவில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. தொழுகை நமக்கு 5 நேரம் என்று தெரிகிறது, ஃபரது என்று தெரிகிறது, சுன்னத் என்று தெரிகிறது, நஃபில் என்று தெரிகிறது, வாஜிப் என்று தெரிகிறது. அந்த தொழுகைக்கு உள்ளே அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிறான். ஒரு இறைநேச செல்வர் சொல்கிறார், எனக்கு தெரிந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி தொழுகையில் மாத்திரம் அல்லாஹ் 14,000 விஷயங்களை வைத்திருக்கிறான். ஆனால் ஒழுங்காக தொழுகணும். நம்ம சௌரியத்துக்கு சேரை போட்டு தொழுகிறது, அதனால் சேர் போட்டு தொழுகிறவங்கள நான் குறை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. முறையாக யாருக்கு அந்த உடல் உபாதைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஷரியத்து அனுமதி கொடுத்திருக்கிறது. முறையாக யாருக்கு அந்த உபாதைகள் இருக்கிறது என்று வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால் நிறைய பேர் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, சொல்லிட்டு ஏன் இடுப்பொலி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கலாம். நான் அதில் தடையிட வரவில்லை. யாருக்கு எந்த உபாதைகள் இருக்கிறதோ அது அவர்களுக்கு தெரியும். நம்முடைய சௌரியத்திற்கு நாம் தொழுகிறோமே தவிர, நிறைய பள்ளியாசல போய் பாருங்கள், காமத்தி சொன்ன உடனே அவன் ஃபேன் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்குவான். சஃப்பை பூர்த்தி செய்கிற ஒழுங்குகள் இருக்கிறதா? முன் சஃப்பை பூர்த்தி செய்யாமல் அடுத்த சஃப்பில் இருக்கலாமா? அது முறையானதா? அதை கவனிக்கிறோமா? தொழுகை முறையாக நிறைவேற்றப்படுகிறதா? அதைத்தான் நாம் சொல்கிறோம். தொழுகை நிறைவேற்றப்படுகிறது என்பது உண்மை. தொழுகை முறையாக நிறைவேற்றப்படுகிறதா? எனவே இஸ்லாத்தினுடைய எந்த விஷயங்களாகட்டும் நீங்கள் உட்புகுந்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மனித சமுதாயத்திற்கு படிப்பினை தரக்கூடியதாக, பாடம் தரக்கூடியதாக, பலன்களை ஆண்டாண்டு காலம் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எல்லா உலகமும், உலகத்தினுடைய எல்லா மக்களும் வருடத்தை கணக்கிடுவதற்கு வேறு ஒரு பாதையில் சென்றால் இஸ்லாம் தனித்த நாம் ஒரு பாதையிலே செல்வோம். உலகத்தில் எந்த மதமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும் அல்லது யூத மதமாகட்டும் அல்லது எந்த மதமாகட்டும், அவைகள் ஆண்டை, வருடத்தை, மாதத்தை, நேரத்தை கணக்கிடுவதற்கு பெரும்பாலும் சூரிய ஓட்டத்தை அடிப்படையாக கவனிப்பார்கள். உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கணிக்க சொல்கிறது. நம்ம கூட இப்போ வயசு சொல்கிறதா இருந்தால் ஆதார் கார்டை பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம் சூரிய ஓட்டத்தினுடைய அடிப்படையில். ஆனால் அசலில் நம்ம வயசை சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்னா சந்திர ஓட்டத்தினுடைய அடிப்படையில். ஒருவருக்கு 50 வயது ஆகிறது என்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில், பிறை கண்ணோட்டத்தின் அடிப்படையில் 2 வருஷத்தை கூட்டிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது 63 வயது என்று சொல்லப்படுகிறது. பிறை கணக்கின் அடிப்படையில், சூரிய கணக்கின் அடிப்படையில் அல்ல. சூரிய கணக்கினுடைய அடிப்படையில் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு 61 வயது தான். அப்படியானால் உலகமே ஒரு திசையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இஸ்லாம் மாத்திரம் ஏன் சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக வைத்து? அதிலேயே நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த மனித சமுதாயம் பலன் பெறும் பொருட்டு. உதாரணத்துக்கு ஒன்று, ரம்ஜான் எப்போவுமே மே மாதம் வந்துச்சுன்னா பல பேர் நோன்பே வைக்க மாட்டான். இப்போவே வைக்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம். சந்திர ஓட்டத்தின் அடிப்படையில் கவனிக்கிற பொழுது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டே வரும். அப்படியானால் ஒரு மனிதன் வெயில் காலத்திலையும் நோன்பு பிடிப்பான், குளிர்காலத்திலையும் நோன்பு பிடிப்பான், மழை காலத்திலும் நோன்பு பிடிப்பான். 2 காலத்திலும் இறைவனை எப்படி பயப்படுகிறான், இறைவனுடைய கட்டளைக்கு எப்படி வழிபடுகிறான் என்று இறைவனுக்கு தெரியும். அதனால்தான் நாம் சூரிய ஓட்டத்தை அடிப்படையாக வைத்து அல்லாமல் சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கணிக்கிறோம். அப்படித்தான் ஹிஜ்ரி கணக்கெடுப்பு நடக்கிறது. இப்போ ஹிஜ்ரி 1447 வருடம். சிலவர் இப்படி யோசிக்கலாம், அப்படின்னா இஸ்லாம் சூரிய ஓட்டத்தினுடைய அடிப்படையில் கவனிக்கிற பொழுது, சந்திர ஓட்டத்தினுடைய அடிப்படையில் கவனிக்கிற பொழுது இஸ்லாம் பழைய மார்க்கமாக, முந்திய மார்க்கமாக தெரியவில்லையே. ஏன்னா நம்மளே நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கு. இதே உடுமலைப்பேட்டையில் ஒருத்தர் இருந்தார், மௌத்தா போயிட்டார், அவர் பேரை சொல்ல விரும்பலை.
ஏங்க பள்ளியாசலுக்கு ஜும்மாவுக்கு வர்றதில்லைன்னு கேட்டால், இப்போ உள்ள அஜர்த்துமாருக்கு வயிற்று பொழப்புக்காக வேண்டி ஜும்மா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஜும்மா எப்பொழுது கடமை? 60 வயதை கடந்தவருக்கு ஜும்மா இந்த மார்க்கத்தில் முக்கியமான ஒன்று என்று தெரியவில்லை. இப்போ உள்ள அஜர்த்துமாருக்கு கண்டுபிடிச்சாங்களாம். ஜமாத் உலமா கூட்டத்தில் உட்கார்ந்து முடிவு பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயமா ஜும்மா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அமல்படுத்தப்பட்டது என்று இஸ்லாத்திலே வாழுகிற ஒருவருக்கு தெரியவில்லை. அப்ப 2225 கிபி, இப்போ ஹிஜ்ரி 1446 கூட்டி பார்த்தா ஒரு 500 வருடம். எது கூட மாதிரி தெரியுது? கிறிஸ்துவ மதம் கூட மாதிரி தெரியுது. பேசுகின்றவர்கள், சிந்திப்பவர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் என்பது பிந்தைய வந்த மார்க்கம், கிறிஸ்துவம் உலகத்திலே முந்திய வந்த மார்க்கம். முதல்ல கிறிஸ்துவ மார்க்கமே இஸ்லாமிய மார்க்கம் தான். அவன் பைபிளை மாற்றிருக்கான். கிறிஸ்துவர்கள் முன்னே வந்தது மாதிரியும் இஸ்லாம் பின்னால் வந்தது மாதிரியும் தேதியில் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் நல்லா வரலாற்றை ஊண்டி படித்தவர்களுக்கு தெரியும், மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்பது அல்லாஹ் முடிவு செய்த விஷயம். மாதங்களினுடைய எண்ணிக்கை வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து 12 தான். யார்? அல்லாஹ் சொல்றான். கிறிஸ்துவத்தில், இஸ்லாத்தில், யூதத்தில், சீக்கியத்தில், பௌத்தத்தில் 12 மாதம் அப்படின்னு சொல்லல அல்லாஹ். வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து 12 மாதம். அல்லாஹ் அதோடு நிற்கவில்லை. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் கண்ணியமானவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே சொல்கிறார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததார கை ஹைஅத்தி யௌமின் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். பூமி, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளினுடைய அமைப்புக்கு காலம் சென்று விட்டது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அவைகள் 4 மாதங்கள் கண்ணியமானவை. எப்படி அல்லாஹ் சொல்கிறானோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். அல்லாஹ் மூடலாக சொன்னால் பெருமானார் விளக்கமாக சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், அதில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவை, துல்காதா, துல்ஹஜ் வல் முஹர்ரம். இன்னொரு மாதம் தனியாக வரக்கூடியவை 2 ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ஷாபானுடைய மாதத்திற்கு இறைய வருகிற ரஜபு மாதம். அப்படியானால் என்ன தெரிகிறது? இப்பொழுது நாம் எப்படி 12 மாதங்களை வைத்திருக்கிறோமோ, அந்த பெயர்களை வைத்திருக்கிறோமோ, அதே தான் பெருமானாரினுடைய காலத்தில் இருந்திருக்கிறது. அப்போ ஹிஜ்ரியினுடைய அந்த ஆண்டு கணக்கு 1446 எப்படி கம்மியாக வந்துச்சு? வரலாற்றை தேடி படித்தவர்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் அங்கங்கே வாழ்ந்தவர்கள், அந்தந்த நபியை பின்பற்றியவர்கள், அந்தந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து வருடத்தை கணக்கிட்டார்கள். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்கள், அவருடைய சந்ததிகள் நெருப்பு குண்டம் நமக்கு தெரியும். நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது போடப்பட்டார்களோ அதிலிருந்து வருட கணக்கு. அப்படின்னா அதிலிருந்து 1000, அதிலிருந்து 1001. அப்போ முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல் இதே வருடம் தான். மாதம் முன்ன பின்னாடி இருக்கலாம். அதற்கு பின்னால் உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் காபா கட்டப்பட்ட அந்த வருடத்திலிருந்து, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் எந்தெந்த ஊரிலே குடியிருந்தார்களோ அந்தந்த ஊரினுடைய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் பெருமானாரினுடைய மூத்த பாட்டனார் காப் என்பவர். அவர் அந்த குடும்பத்தில் முக்கிய நபராக கருதப்பட்டார். அவர் மரணமடைந்த அந்த வருடத்தை வைத்து ஆண்டை கணித்து கொண்டிருந்தார். அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லது காபா கட்டப்பட்டதிலிருந்து, காபா அவர்கள் இறந்த அந்த ஆண்டிலிருந்து இப்படித்தான் வருடங்கள் தொடங்கின. காலப்போக்கில் அவை ஒவ்வொன்றாக மறைந்தன.
பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வந்தது. பெருமானார் உயிரோடு இருக்கின்ற வரை யானை ஆண்டைத்தான் கணக்கெடுக்கப்பட்டது. யானை ஆண்டுன்னா என்ன? காபாவை யானைப்படை ஒன்று இடிக்க வந்தது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் நல்லா சொல்கிறான் பாருங்க. அந்த காபாவை யானைப்படை இடிக்க வந்தது அபரஹா என்கிற மன்னரினுடைய தலைமையில். அதை அடிப்படையாக வைத்து பெருமானாரினுடைய காலத்தில் தான் ஆண்டுகள் குறிக்கப்பட்டு கொண்டிருந்தன. சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை முழுக்க நீங்கள் படித்தால் யானை ஆண்டிலே இப்பொழுதுதான் பெருமானார் பிறந்தார்கள் அந்த கிதாபில் இன்னைக்கு இருக்கும். அதற்கு பின்னால் தான் கிபி 600 என்று பெருமானார் பிறந்தார்கள் என்கிற வரலாறு குறிக்கப்பட்டிருக்கும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தினுடைய அந்த வருடங்கள் மறைந்ததோ, காபா கட்டப்பட்ட அந்த வருடங்களினுடைய கணக்கு மறைந்ததோ, அதற்கு பின்னால் காபு என்பவர் மரணமடைந்த அந்த வருடத்தை குறித்து அது மறைந்ததோ, அதுபோன்று காலப்போக்கில் ஒவ்வொன்றாக மறைந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் ஆண்டை கணக்கிடாமல் வெறும் மாதங்களை மட்டும் எழுதுகிற வழக்கம் இருந்தது. ஒரு எப்பொழுது ஏற்பட்டது? ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதுகிற கடிதத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். உங்களுடைய கடிதங்கள் செய்தியை தாங்கி வருகின்றன, மாதங்களை மாத்திரம் தாங்கி வருகிறது, எந்த வருடம் என்று குறிப்பிடப்படவில்லை. அதனால் எந்த வருடத்தினுடைய முஹர்ரம், எந்த வருடத்தினுடைய ரஜபு, எந்த வருடத்தின் ரமலான் தெரியவில்லை. எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அதற்கு ஒரு முடிவு செய்யுங்கள். மூத்த எல்லா சஹாபிகளையும் கூப்பிட்டு பெருமானார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னிச்சையாக செய்யக்கூடாது, ஆலோசனையின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முடிவு நமக்கு காட்டுகிறது. உமர் யார்? ஒரு வழியில் போனால் மறுவழியில் சைத்தான் வரமாட்டான். உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த கருத்தை கொண்டிருந்தார்களோ அந்த கருத்துக்கு நேர்பட பல ஆயத்துகள் இந்த உம்மத்தில் இறங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். மூத்த சஹாபிகளை கூட்டி வைத்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்ல வஷாவிருஹும் ஃபில் அம்ர், எந்த ஆலோசனையாக இருந்தாலும் ஆலோசனை செய்யுங்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை செய்கிற பொழுது மூத்த சஹாபிகள் எல்லாம் இருந்தார்கள். பெருமானாரினுடைய மருமகனான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா உட்பட. ஆலோசனை சொல்லப்பட்டது பெருமானாரினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து, அல்லது பெருமானாரின் இறப்பை அடிப்படையாக வைத்து, அல்லது பெருமானாரினுடைய நபித்துவத்தை அடிப்படையாக வைத்து, அல்லது ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து 4 கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. மூத்த சஹாபிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள், பல சஹாபிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பல சஹாபிகள் உட்கார்ந்திருக்கிற அந்த கூட்டத்தில் இருந்து கருத்துக்கள் பல்வேறு திசையாக வந்தாலும் ஒரே மைய புள்ளியை நோக்கி வந்திருக்கு. யாரும் வேறு ஆலோசனைகளை சொல்லவில்லை. எல்லா நிகழ்வுகளும் பெருமானாரினுடைய வரலாற்றை ஒட்டியே, பெருமானார் என்ற அந்த உயிர்த்த மனிதரை ஒட்டியே வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன? சற்றும் சஹாபிகள் பெருமானாரினுடைய ஷரியத்தை விட்டோ பெருமானாரினுடைய வரலாறை விட்டோ பிரிந்ததாக வரலாறு கிடையாது. முஸ்லிம்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, பிறப்பை எல்லாமே சிறப்பிற்குரியதான். பெருமானாரினுடைய பிறப்பை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய பிறப்பு எந்த பிறப்பு? இனி முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. பெருமானாரினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து ஆண்டை தொடங்கி இருக்கலாம், பெருமானாரின் இறப்பை அடிப்படையாக வைத்து தொடங்கி இருக்கலாம், ஏன் நபித்துவத்தை வைத்து தொடங்கி இருக்கலாம். இந்த 3ஐ விட்டு போட்டு ஏன் ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படை? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஆலோசனை. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாத்திற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். மற்ற எந்த மதத்தினுடைய சாயலோ, மற்ற மதங்களினுடைய வணக்க வழிபாடுகளின் சாயல் கூட இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, இஷ்ராக்குடைய நேரத்தில் அசர் நேரத்தில் தொழுகக்கூடாது. அந்த நேரத்தில் தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம பேர் தொப்பியை போட்டு அந்த நேரத்தில் வந்து தொழுதுட்டு இருப்பான்.
வேறு வரலாம் சொல்ல வேண்டியது இருக்குது விளக்கம். இஸ்ராக்குக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் 20 நிமிடம் தொழக்கூடாது, அசருக்கு பின்னால் தொழக்கூடாது, அன்றைய அசரை மாத்திரம் கலா செய்ய வேண்டும். ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா நேரத்திலையும் தொழுகலாமே, பூமியில் எல்லா இடங்களிலும் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த ஷரியத்தை குறித்து, பெருமானாரினுடைய மார்க்கத்தை குறித்து. எல்லா ஷரியத்திலையும் அப்படி இல்லை, பெருமானாரின் ஷரியத்தில் மாத்திரம் அப்படி. அப்படி பூமியினுடைய எல்லா இடங்களிலும் தொழுங்கள் என்று சொன்ன மாதிரி எல்லா நேரத்திலையும் தொழுங்கன்னு ஏன் சொல்லலை? அந்த நேரத்தில் தொழுதா சூரியனுக்கு வணக்கம் செய்வதற்கு ஒப்பாக, ஒரு மார்க்கத்திற்கு ஒப்பாக ஆகிவிடும். அசருக்கு பின்னால் தொழுதால் சூரியன் மறைவதை ஒரு மார்க்கத்தின் அடிப்படையாக வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த சூரியனையே கடவுளாக கொண்டிருக்கிறார்கள். அந்நிய மதத்தினுடைய வணக்க வழிபாட்டினுடைய எந்த சாயலும் இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடாது. உங்களை தனித்த கம்பீரமான ஷரியத்தில் ஆக்கி இருக்கிறோம். மற்ற எவரையும் மற்ற எவனையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இஸ்லாத்திற்கு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. எனவேதான் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் உலகத்தில் இஸ்லாம் அசுர வேகமாக வளர ஆரம்பித்தது. இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தர் கணக்கு போடுறான், அதுலேயும் கூட நம்ம கணக்கு போடல, அடுத்தவன் கணக்கு போடுறான். உலகத்தில் மிக அதிகமாக வாழக்கூடிய நாடுகள், அதிகமாக பரவக்கூடிய மதம், அதிகமாக பின்பற்றக்கூடிய மதம், முதல் இடத்தில் கிறிஸ்துவம் இருக்கிறது. அப்புறம் 2வது இஸ்லாம், அப்புறம் இந்து மதம், இப்படி வரிசைப்படுத்துகிறான். சரி, கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம்னா 20 கோடி தான் வித்தியாசம். அது 220 கோடி, முஸ்லீம்கள் 200 கோடி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவத்தில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதையும் அவன் கணக்கு போடுறான் புள்ளி விவரமாக. சரி, இந்த குறைஞ்ச எண்ணிக்கையில் எங்கே ஏறுதுன்னு பார்த்தா இஸ்லாத்தில் தான் வந்து நிற்கிது. அதுதான் அவனுங்களுக்கு பொறுக்க முடியல. எனவே அந்நிய மதத்தினுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடாது, இஸ்லாத்திற்கென்று தனித்த கலாச்சாரம் இருக்க வேண்டும். அப்படி இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மக்காவில் இருக்கிற பொழுது 100 பேருக்குள்ளதான் இஸ்லாம் பரவியது. அந்த 100 பேரிலும் பல்வேறு சிரமங்களை சகித்தார்கள். இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல முடியவில்லை. குர்ஆன் ஓதுவதையும் தொழுவதையும் இன்ன பிற வணக்கங்களையும் மறைத்து மறைத்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளாக்கப்பட்டார்கள். இன்றைக்கி நம்ம தொழுகிறது இல்லைன்னு வேறு விஷயம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இறங்கி தொழுது பாருங்கள். சில இடத்துல, சில ஹோட்டல்களில் சொல்கிறார்கள், பாய் எங்கள் கல்லாவில் வந்து கொஞ்சம் தொழுவுங்க பாய், அப்படியாவது பறக்கத்து வரட்டுங்கிறான். நம்ம ஆள் கழுதை போட்டால் மாட்டி வச்சுருக்கான். யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லையே. இந்த பொள்ளாச்சி ரோட்டில் எத்தனை போன ஊர்வலம் போது கொட்டடிக்கிறானா இல்லையா? இங்கே வரும்போது நிறுத்துறானா இல்லையா? நம்ம பள்ளியாசில் என்னைக்காவது சத்தம் போடுறதை நிறுத்தி இருக்கோமா? இப்போ பொணத்துக்கு கொட்டடிக்கிறவனுக்கு இருக்கிற அறிவு கூட, ரோஷம் கூட பரம்பரை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இல்லை என்று பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது தனித்த கம்பீரமான மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எவன்பாலும் தேவையற்ற ஷரியத்தை, அற்புதமான சட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். எனவேதான் ஹிஜ்ரத்து பயணம் என்பது பெருமானாரினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான பயணம். அந்த பயணத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்றது என்கிற அடிப்படையில் தான் ஹிஜ்ரி, பெருமானார் மரணித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 17 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹிஜ்ரி என்று உருவானது. இன்று வரை அந்த வரலாறு தொடர்ந்து வந்திருக்கிறது. சரி, முஹர்ரம்னு ஏன் வைக்கப்பட்டுச்சு? ரபீல் அவ்வல் மாதத்திலே தானே பெருமானார் பிறந்தார்கள். ரமலான் மாதம் ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்டிருக்கிறதே, அதுக்கும் பாருங்க. துல் ஹஜ்ஜில் ஹாதிகள் ஹஜ்ஜை முடித்து அடுத்து வீட்டுக்கு வந்து வியாபாரத்தை தொடங்கி கணக்கை ஆரம்பிப்பதற்கு தோதுவாக முஹர்ரம் இருக்கிறது. சில இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள், அன்றைய காலகட்டத்திலேயே ஹாஜிகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஹாஜிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஜியார் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம்.
ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்ததற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லகீதல் ஹாஜ் ஃபஸல்லிம் அலைஹி, ஹாஜியை நீ சந்தித்தால் அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி இருந்திருக்கலாம். இதா லகீதல் ஹாஜ் ஃபஸல்லிம் அலைஹி, ஹாஜியை சந்தித்தால் அவரை நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஃபஸாஃபஹு, அவரிடம் முசாபஹா செய்யுங்கள். பெருமானார் ஏவுகிறார்கள். ஓ முருகு ஐ யஸ்தக்ஃபிர லக, உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவரை துவா செய்ய சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு மஃபூருன் லஹு, அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார். இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, அவர் அன்று பிறந்த குழந்தையை போல பாவம் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவன் எவனாக இருக்கட்டும், ஆனால் ஹஜ் முடித்து வந்திருக்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் அவர் தூயவராக இருக்கிறார். எனவே அவரிடம் முசாபஹா செய்து அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வருட கணக்கெடுப்படியினுடைய அடிப்படையில் இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு சிந்தனை என்னன்னு சொன்னால், ஆண்டு பிறப்பது என்பது சந்தோஷமாக நமக்கு தெரிந்தாலும் உண்மையில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அல்ல. நிறைய பேர் குதிக்கிறான். ஆங்கில புத்தாண்டு வருகிற பொழுது என்னெல்லாம் கொண்டாட்டம் போடுறான். 3 மாதத்துக்கு முன்னாடியே ரூம் புக் பண்ணுறான், நட்சத்திர ஹோட்டலை புக் பண்ணுறான் இல்லையா? இஸ்லாத்தில் அப்படி செய்ய முடியாதா? எத்தனை நாடுகள் கொளுத்திருக்கிறது. இன்றும் கூட உலகளாவிய அளவில் பணக்கார யாருன்னா புருண மன்னர் தான், நம்மால் தான் இருக்கான். அயோக்கியத்தனம் பண்ணுறதையும் நம்மால் தான் இருக்கான். அப்படி ஆண்டுகளை கொண்டாட முடியாதா? கொண்டாடுவதற்கு வக்கற்றவர்களா நாம்? இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் எதையும் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆண்டு பிறக்கிறது என்பதை நன்றாக உட்புகுந்து பார்த்தால் ஒரு ஆண்டு குறைந்து கொண்டே வருகிறது, ஒரு வயது குறைந்து கொண்டே வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆண்டு பிறக்க பிறக்க உங்களினுடைய ஒவ்வொரு வயது இறந்து கொண்டே வருகிறது என்று பொருள். மறுமையை நோக்கி, மரணத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள். அப்படியானால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சிறப்பான முறையிலே வாழ்ந்து மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி முன்னேறுங்கள் என்று இந்த ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு சொல்கிறது. சரி, அந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக ஆக்கிக் கொள்வது? சிறப்பாக வாழ்கிறதுனா என்ன? இன்றைக்கி பாருங்கள், யூடியூப்பை தட்டினாலே இப்போ டாக்டர் எல்லாம் பேசுகிறான். காலையில் அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, கார்போஹைட்ரேட் சாப்பிடாத, புரோட்டீன் சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது உடல் கூறில் மாத்திரமா? நோயில் மாத்திரமா? உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரமா? மறுமையின் கண்ணோட்டம் இல்லை. இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை ஆரோக்கியமாக சிறப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி சிறப்பாக ஆக்கிறது? திருக்குரான் விடைபெறுகிறது. வல் ஆசிர், காலத்தின் மீது சத்தியமாக. அந்த காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? காலம் யாருக்காகவும் நிற்காது, அது சென்று கொண்டே இருக்கும். அப்படி செல்லுகிற பொழுது எப்படி சிறப்பாக வாழ வேண்டும்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக் வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டவர்களை தவிர, நல்ல அமல் செய்தவர்களை தவிர, உண்மையை ஒருவருக்கொருவர் ஏவியை தவிர, பொறுமையை ஒருவருக்கொருவர் ஏவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் சிறப்பான வாழ்வு வாழவில்லை, அவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று திருக்குரான் சான்றுகிறது. எனவே எஞ்சியுள்ள வாழ்க்கை யாருக்கு எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் தான் நல்லா இருந்தார், பாத்ரூமில் போனார், டப்புன்னு விழுந்தார், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பின் நிகழ்வுகளை எத்தனை சொல்லி காட்ட முடியும்? இப்போ உள்ள டாக்டரில் என்னென்னமா சொல்கிறாரு? 80-90 தாண்டதெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு தான், இந்த காலத்து சாப்பாடு 50 தாண்டாதுங்கிறான். அப்போ எவ்வளவு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சுருங்கி கொண்டு வருகிறது. நாம் எவ்வளவு பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஈமானிய வாழ்வாக, இறையச்சம் நிகழ்ந்த வாழ்வாக எஞ்சியுள்ள வாழ்க்கைகளை கழிக்க வேண்டும், இறை நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை நம்பிக்கை கொண்ட வாழ்க்கைக்கு என்ன சான்று? ஈமானிய வாழ்வுக்கு என்ன சான்று? பலஸ்தீன மக்களை பாருங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு இன்பம் வந்தாலும் அல்லாவையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் மறக்காத வாழ்வு. இஸ்ரேல்காரனை பாருங்கள், அடி வாங்கினவுடனே எங்கே ஓடுறான்? இப்படி பலஸ்தீனர்கள் என்றாவது யோசித்திருப்பார்களா? எவ்வளவு கஷ்டம்! 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லின்படி 40 ஆண்டுகளாக தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். யாராவது ஒரு குழந்தையின் வாயில், குழந்தையை இழந்த பெற்றோர்களினுடைய வாயில், தாயின் வாயில் ஷரியத்திற்கு மாற்றமாக, ஈமானுக்கு மாற்றமாக, இஸ்லாமிய ஷரியத்திற்கு மாற்றமாக
அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாற்றமாக ஒரு வார்த்தை வந்ததாக நீங்கள் காட்டுங்கள். அதுதான் ஈமானிய வாழ்வு. நமக்கு என்ன கேடு? எத்தனை சுகங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எத்தனை ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எத்தனை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிம்மதியா தூங்க முடிகிறது, எழ முடிகிறது. பலஸ்தீனர்கள் அப்படி முடியுமா? பள்ளிவாசலில் குண்டு போடுகிறான். எப்பொழுது வானிலிருந்து குண்டுமழை பொழியும் என்று தெரியாது. அந்த நேரத்திலேயும் ஜும்மாவை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அவர்களுடைய ஈமானிய வாழ்வு எங்கே? நம்முடைய ஈமானிய வாழ்வு எங்கே? அவர்களுடைய ஷரியத்தின் வாழ்வு எங்கே? நம்முடைய ஷரியத்தின் வாழ்வு எங்கே? இவைகளை முழுக்க ஆண்டின் தொடக்கம் எஞ்சியுள்ள கொஞ்ச காலத்தில் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எஞ்சியுள்ள வாழ்க்கையை மிகச்சிறப்பானதாக ஈமானிய வாழ்வாக, இறை நம்பிக்கையினுடைய வாழ்வாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டினுடைய தொடக்கம் நமக்கு போதிக்கிறது. அதன்படி வாழக்கூடிய பெருமக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.